வணக்கம். எல்லாரும் நல்லபடியா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. நானும் நல்லபடியா பொங்கல் கொண்டாடியாச்சு சூப்பரா. வெளியூர் போனவங்கெல்லாம் ஜாக்கிரதையா ஊர் திரும்பி வாங்க. சென்னைக்கு திரும்பி வாங்க. சென்னை உங்களை மிஸ் பண்ணுகிறது. ரைட்டு. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. ராம்ஜி ரிவ்யூவில் இந்த பொங்கல் ரிலீஸ்க்கு வந்த வணங்கான் பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதை நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதே போல் கேம் சேஞ்சர் சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர் படத்தை பற்றியும் பேசியிருந்தேன். மதகஜராஜா திரைப்படம் பற்றியும் உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன். இந்த 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு படம் ஒன்று வந்தது. ரவி மோகன் நடித்த படம். அப்படியா, ரவி மோகன் ஒரு புது நடிகரா அப்படின்னு கேட்காதீங்க. ஜெயம் ரவி அவர்கள் தான் தன்னுடைய பெயரை ஜெயம் எடுத்துவிட்டு ரவி மோகன் அப்படின்னு பேரோட டைட்டில் அவருடைய பேர் வருது. இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி கூட இனிமே என்னை ரவி மோகனோ ரவினோ அழைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜெயம் ரவி அப்படிங்கிறதுல ஜெயம் போனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில இனி தொட்டதெல்லாம் ஜெயமாக வர நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் நடித்திருக்கிற இந்த படத்துல அழகான ஒரு காதல் கதையாக, அழகான ஒரு ஃபேமிலி டிராமாவாக வந்திருக்கிறது தான் காதலிக்க நேரமில்லை. சித்ராலயா தயாரிப்புல டைரக்டர் ஸ்ரீதர் சார் பண்ணின காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படத்தை இன்னும் 150 வருஷம் கழிச்சு நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிகள் கூட அந்த படத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்டு வாங்கி இந்த படத்துக்கு காதலிக்க நேரமில்லை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு இது நம்ம ஒரு மரியாதை செலுத்துகிற விதமா இருந்ததா, இல்ல மாபாதகம் செய்துட்ட விஷயமா இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க மரியாதையும் செய்த படம் கிடையாது, மாபாதகம் செய்த வகையிலையும் காதலிக்க நேரம் இல்லைங்கிற டைட்டில ஒன்றும் பண்ணிடல அப்படின்னு தான் சொல்லணும். நடுவாந்திரமான ஒரு விஷயம்தான் தலைப்பு. ஆனால் படம் அப்படின்னும் போது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஒரு 18, 20, 22, 25 வயதுக்குள்ளார இருக்கிற ஒரு ஆணுடைய மனநிலை என்ன, ஒரு பெண்ணுடைய மனநிலை என்ன, இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய மென்டாலிட்டி மனசு இருக்கு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஏன் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் ஜெயம் ரவி. காதலிக்கிறார் ஒரு பெண்ணை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாரு, ஆனா குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ஜெயம் ரவி இருக்கிறாரு. இங்க நித்யா மேனன் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, ஆனா குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியோட ஒரு நிலைப்பாட்டோட இருக்காங்க. அவங்களும் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போதே இது பதிவு திருமணம் மட்டும் நமக்கு தெரிஞ்சு பதிவு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிற சமயத்துல வீட்டாருடைய முன்னிலையில ஒரு அரேஞ்சு மேரேஜா அதை பண்ணிடலாம், கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்திருக்கிற அந்த தருணத்துல ஒரு சிக்கல் ஏற்படுது. அதனால அவங்க 33 கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி வரக்கூடிய கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிற அந்த தருணத்திலேயே அவங்க டைவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க, பிரியிறாங்க நித்யா மேனனும் அவருடைய லவ்வர். ஆனால் ஸ்பெர்ம்ஸ் அதை கொண்டு அவங்க குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கிற அந்த தருணம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை அடுத்து நித்யா மேனனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த பையன் எப்படி வளர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் காட்டப்படுது. அதே போல சென்னையில் இருக்கிற நித்யா மேனனும் பெங்களூர்ல இருக்கிற ஜெயம் ரவியும் எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிற காட்சி ரொம்ப அழகா பிரமாதமா காட்டப்பட்டிருக்கு. அதே போல அடுத்த கட்டமா படத்துல ஒரு கட்டத்துல ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் பக்கத்து வீடுகளில் குடியிருக்கும்படியாகவும் ஒன்றாகவே டிராவல் செய்யும்படியாகவும் வாழும்போது, சந்திக்கும் போது, பழகி கொண்டிருக்கும் போது ஏற்படுகிற ஒரு கசப்பு, ஒரு துக்கமான ஒரு கலவரமான ஒரு விஷயத்துல தோளில் தடக்கென்று சாய்ந்து கொள்கிற அந்த தருணம் ஒரு கவிதை மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்கிய கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏற்கனவே அவங்க பல படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுடைய கரியர்லேயே கூட முக்கியமான படம் தான். அதே போல ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசை ரொம்ப நாளைக்கு பிறகு பிஜிஎம்ல சக்க போடு போட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். படத்துல வரக்கூடிய இறுக்கங்களை எல்லாம் யோகி பாபுவும் வினையும் சேர்ந்து நிறைய இடங்கள்ல காமெடி விஷயத்த ரொம்ப அந்த போர்ஷனை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க.
அதே போல பாடகர் மனோ கூட இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் சந்தோஷம். இதே போல இதே கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த படத்துல லால் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப சிறந்த முறையில இருக்கு. ஜெயம் ரவியோட அப்பாவா ஒரு சிங்கிள் பேரண்டா சின்ன வயசுலயே தன்னுடைய மனைவியை இழந்துட்டு தன்னுடைய பையன் ஜெயம் ரவியை வளர்க்கிற அந்த விஷயம் ரொம்ப அழகா காமிக்கப்பட்டிருக்கு. அதே போல கல்யாணம் வேணாம் ஆனா எனக்கு ஒரு புருஷன் வேணாம் ஆனா குழந்தை வேணும் அப்படின்னு ஸ்பெர்ம்ஸினுடைய சேவிங் அந்த இது மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டு வளர்க்கிற பையனை வைத்துக்கொண்டு ஒரு சிங்கிள் பேரண்டா வளர்க்கிற நித்யா மேனன், அந்த பக்கம் பெண் துணை இல்லாமல் வளர்க்கிற லால், இந்த பக்கம் ஆண் துணை இல்லாமல் வளர்க்கிற நித்யா மேனன், இப்படியான ஒரு காட்சி அமைப்பு, இப்படியான ஒரு முரண். இதற்கு மத்தியில ஜெயம் ரவிக்கும் அந்த பையனுக்கும் ஒரு அழகான சிநேகிதம் ஏற்படுது. அந்த சிநேகிதம் அட இப்படி ஒரு அப்பா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மை மட்டுமல்ல நித்யா மேனனையும் அப்படி யோசிக்க வைக்குது. ஆனா அங்க லவ் புட்டுக்குது அப்படின்னு இருக்கிற ஜெயம் ரவியினுடைய விஷயத்துல திரும்பவும் அந்த காதலி வர, ஆனா அந்த காதலிக்கு இடமில்லை அப்படின்னு ஜெயம் ரவி உறுதியா இருக்கிறாரு. கடைசியில ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் இணைகிறார்களா அப்படிங்கிறது தான் இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோட கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல அதற்கு அப்புறமா ஒரு கட்டத்துல ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் சந்திக்கிற அந்த தருணங்கள்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் கண்டிப்பா சேருவாங்க. எவ்வளவு பந்தயம் அப்படின்னு ஒரு பயம் பந்தயம் கட்ட முடியாது. ஏன்னா இதுதான் நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஆனாலும் கூட படத்தை தெரிந்த கிளைமாக்ஸ் தெரிந்த பிறகும் கூட படத்தை சுவாரஸ்யப்படுத்துறது தான் ஒரு ஸ்கிரிப்டினுடைய மேஜிக்கு. அந்த வகையில இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகா தெளிவா கையாளப்பட்டிருக்கிறதுனால அது நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. எப்படி சேருவாங்க அதுதான் இங்க மேட்டர் ஆயிடுது. சேருவாங்க ரைட்டு, அது எனக்கு தெரியுது. ஆனா எப்படி சேருவாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிற மேஜிக். இதே போல இந்த படத்துல ஒரு விஷயம் ஒண்ணு, அந்த விஷயம் நான் படம் பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டே இருந்த விஷயம். இந்த விஷயம் மட்டும் அந்த அந்த உண்மை மட்டும் நித்யா மேனனுக்கு தெரியாமல் இருந்தா படம் பிரமாதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை தெரிந்திருந்தாலும் கூட ஒன்றும் தப்பு கிடையாதுனாலும் கூட அப்படி தெரியாமலே அக்செப்ட் பண்ணிக்கிறதும் தெரியாமலே வாழ்கிற அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் ரொம்ப அழகு சேர்க்கிற ஒரு விஷயம். அது அந்த விஷயத்தை நான் நினைத்தது போலவே அந்த உண்மை தெரியாமலேயே படம் முடிஞ்சிருது, அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது கூட இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பார்க்கிறேன். பட்டத்துல பிரம்ம ராட்சசி அப்படின்னு தான் நித்யா மேனன் சொல்லணும். ஒவ்வொரு ஒரு வார்த்தை பேசுறாங்க, ஆனா முகத்துக்குள்ளார ஒரு 15-18 எக்ஸ்பிரஷன் கொடுத்துடுறாங்க. அவங்க ஒரு கண்ணு ஒரு எக்ஸ்பிரஷன், இன்னொரு கண்ணு இன்னொரு எக்ஸ்பிரஷன், மூக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், கண்ணம் ஒரு எக்ஸ்பிரஷன், கைகள் தலைமுடி அப்படின்னு அவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொட்டிக்கிட்டே இருக்காங்க நித்யா மேனன். நித்யா மேனனுக்கெல்லாம் பல விருதுகள் கிடைக்கணும், நல்ல நல்ல கதாபாத்திரங்களா அவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதே போல ஜெயம் ரவியும் நல்ல பிரமாதமா தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருனாலும் கூட அவருடைய பர்சனல் விஷயங்களால அவர் ரொம்ப நொந்து போயிருக்கிற அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த படத்துல அவர் கதாபாத்திரத்துக்காக உம்முன்னு இருக்காரா, இல்ல தன்னுடைய நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கிற சில வழிகள் வேதனைகள் தான் அப்படி அவர் உம்முன்னு வச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் இறுக்கமாவே தான் அவர் கொஞ்சம் அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்றாரு அவரு. மற்றபடி இந்த படத்தை எந்தவித ஆபாசமும் இல்லாமல் இதை படமாக்கி இருக்கிற விதமும் ரொம்ப அழகு சேர்த்திருக்கு. படத்துல கேமராவுடைய விஷயமும் கலரிங் ஒர்க்கும் ரொம்ப அழகாவே அந்த டெக்னிக்கலா நல்லாவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் கே அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஸ்பெர்ம்ஸ் உயிரணுக்கள் விந்தணுக்களை வைத்து குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னொன்னு எனக்கு புருஷன் ஒருத்தன் தேவையில்லை, மேல்சாவனிஸ் உலகத்துல எனக்கு அப்படி ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கத்துல சமுதாய சடங்கு சாங்கியங்கள்ல ஊறி போன ஒரு குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு பொண்ணு வர போறாளே அப்படிங்கிற ஒரு வலியும் பெயினும் அவமானமான விஷயமா அதை எடுத்துக்கிறதா இருக்கட்டும்னு நாலா திசையிலிருந்தும் இந்த படத்தை, இந்த கதாபாத்திரங்களை, அந்த அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை அணுகி இருக்கிற விதத்துல தான் காதலிக்க நேரமில்லை
ஜெயிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வகையில் இந்த படத்துக்கு நான் என்னுடைய மார்க்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100க்கு 42 மார்க்கு நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன். அவ்வளவு அழகான போர்ஷன் கொண்ட காதலிக்க நேரமில்லை, ஏஆர் ரகுமானுடைய இசையில் அந்த பாட்டு வரும்போதே கைத்தட்டுறாங்க. அதே போல் அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. படம் முடிஞ்சு யாரும் டக்குன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா அது அங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சு ஏஆர் ரகுமானே வர்றதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு உங்களுக்குலாம் கண்டிப்பா கூடுதல் அது ஒரு சந்தோஷமா இருக்கும்னு, ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் குடும்பத்தோடு ஜாலியாக சாதாரணமாக எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு படைப்பு. இந்த படத்தில் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாக்க 2K கிட்ஸு இன்னைக்கு இருக்கிற பயமுள்ளைங்க நம்ம தம்பி பசங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் கூட தண்ணி அடிக்கிற விஷயம், பெண்கள் ஒயின் அடிக்கிற விஷயம், ஆண்கள் ஒயின் அடிக்கிற விஷயம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்காங்க. நல்ல வேளை நம்ம டைரக்டர் எம் ராஜேஷ் அளவுக்கெல்லாம் காமிக்கல. ஆனால் அது கொஞ்சம் அழகாக நகர்ந்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் வேற வழி இல்லை, இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் அப்படித்தானே இருக்கு. வணக்கம்.